வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நாட்டில் கொலைகள் நடப்பது சகஜம். ஆமாம், அந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு வைங்களேன். எங்கள் காலத்திலாம் கொலை அப்படின்னா அப்படியே ஊரே பற்றிக்கிட்டு எரியும். ஐயோ, கொலை செஞ்சுட்டாங்கப்பா, கொலை செஞ்சுட்டாங்கப்பா, கொலை செஞ்சுட்டாங்கப்பா. ஆமாம், அது ஏதோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 8 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கேயோ நடக்கும். அதையே கிராமத்து மக்கள், நகரத்து மக்கள்லாம் மிகப்பெரிய ஒரு புரளியாக பேசுவாங்க. அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, பயந்து நடுங்குவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, என்னமோ இந்த கிள்ளு கீரை மாதிரி கொலை ஆகிப்போச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஆற்காடு இது ஆம்ஸ்டாங் பகுஜன் சமாஜ் முன்னாள் தலைவர், தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கினுடைய கொலை மற்றும் கொலை வழக்கு ரொம்ப வித்தியாசமாவே போயிடுச்சு. அதாவது ஆரம்பத்துல ஆற்காடு சுரேஷை கொலை செய்ததற்காக பொன்னை பாலு கூட்டாளியோட சேர்ந்து கொலை செய்தார். அப்புறம் திருவேங்கடம் அதற்கு ரூட்டு போட்டு கொடுத்தாரு. அப்படியே போயிட்டு இருந்து அப்புறம் திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்தடுத்து பல பேர் என்கவுண்டர் செய்யப்படலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் நம்ம மக்கள் மத்தியில் பரவிட்டு இருந்தது. மற்றபடி அது ஒன்றும் நடைபெறவில்லை. ஆமாம், போலீஸ் கமிஷனர் ஐயா அருண் என்ன யோசனை இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலுமே கூட எப்படியாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட வகையில் உண்மையான குற்றவாளியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு சென்னை போலீஸுக்கு வந்தாச்சு. அதாவது ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலுதாப்பா காரணம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு. முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சது. அப்புறம் தூக்கி உள்ள போட வேண்டிய, விசாரிக்க வேண்டிய, போயிட்டே இருக்க வேண்டிய. ஆனா தோண்ட தோண்ட கிணறு தோண்ட பூதம் கிளம்பிய கதையாக இன்னைக்கு ஆம்ஸ்டாங்கினுடைய அந்த கொலை சம்பந்தப்பட்ட விசாரணை போயிட்டே இருக்கு. அதாவது விக்ரமாதித்யன் கதைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி கதைக்குள் கதை, கதைக்குள் கதை. அது மாதிரி விசாரணைக்குள் விசாரணை. ஒரு விசாரிச்சா அப்படின்னா டக்குன்னு 2 பேர் விசாரிச்சாங்க அப்படின்னா அது அவங்க வச்சு விசாரிக்கிறப்ப 2 பேர். அப்ப ஆரம்ப புள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. பொதுவா ஒரு அரசியல் கொலையாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் பிறகு அது பழிதீர்க்கும் படலமாக மாற்றப்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எதற்காக கொலை செய்தார்கள் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு பயங்கரமான ஒரு விசாரணைக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தமாக சம்பந்தப்பட்ட கட்சியில ஒரு வக்கீலை அரெஸ்ட் பண்ணாங்க. அதிமுக 2 வக்கீலை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் ஆற்காடு சுரேஷனுடைய காதலி பாஜக அஞ்சலை அரெஸ்ட் பண்ணாங்க. அதோட முடிஞ்சுன்னு பார்த்தோம்னா விசாரிக்க ஆளாளுக்கு 2 பேரை சொல்ல அது வாட்டுக்கு விக்ரமாதித்தன் முன்னை சொன்னதை போன்ற விக்ரமாதித்தன் கதை மாதிரி கதைக்குள் கதை, கதைக்குள் கதை. விசாரணைக்குள் 2 பேர் மாட்டுறான். அவன்கிட்ட கேட்ட அவன் 2 பேரை போட்டு கொடுத்துட்றான். இப்படியே போய் என்ன பண்ணி கடைசியில சம்பவ செந்தில் அப்படிங்கிற ஒரு நபரோட நிக்குமாங்கிறது தெரியல. சம்பவ செந்தில் கட்டாயமாக பிடிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி. அவர் தான் எல்லாத்துக்கும் புள்ளி வச்சிருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியும். அந்த சம்பவ செந்தில் எங்க இருக்கிறாரு அப்படின்னா போட்டோவை கூட போலீஸார்ட்ட இல்லை. அது கூட கற்பனை வடிவமாக பல பேர் சொல்லப்பட்டு அதன் அடிப்படையில சம்பவ செந்தில போட்டிருக்காங்க. இருந்தாலுமே கூட அந்த சம்பவ செந்தில் ஒரு விஐபியினுடைய பிடியில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல். அதையெல்லாம் விட அந்த விஐபி தான் காரணம் அப்படிங்கிற இன்னொரு தகவலும் போயிட்டு. அப்ப சம்பவ செந்தில் கூட காரணம் இல்லை. சம்பவ செந்தில பிடிச்சோம்னா அந்த விஐபியா, அரசியல் விஐபியா, சாதாரண ஒரு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய விஐபியா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாக இன்னைக்கு சம்பவ செந்தில் அப்படிங்கிற போலீஸாருக்கு அன்னைக்கு நிலை கொண்டு விட்ட ஒரு குற்றவாளியாக மாறி போன ஒரு விஷயம். சம்பவ செந்தில பிடிச்சிட்டேன் அப்படின்னா கட்டாயமா அந்த விஐபி முதல்ல சொன்ன மாதிரி விஐபி யாருன்னு தெரிஞ்சிடும். சரி, விஐபி பிடிச்சிட்டா
என்ன ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது அப்படியே வந்துருமா? அதுவும் தெரியல. அந்த விஐபியை பிடிச்சா அப்படின்னா அவரு தான் 2 பேரை காட்டி கொடுப்பாரா? அவருடைய ஒரு வாக்குமூலத்தின் மூலமாக மீண்டும் 4 பேர் மாட்டுவார்களா? அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா போயிட்டு இருக்கு. இது வரைக்குமே 25 பேத்துக்கு மேல கைது பண்ணியாச்சு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒண்ணுக்குள்ள கதை பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சம்பவ செந்தில் வந்து மிக கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. பார்க்கின்ற போது இதுவரைக்குமே நடந்த ஒரு விசாரணை அடிப்படையில் பார்க்கின்ற போது என்ன அப்படின்னம்னா, கட்டாயமா வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்து கட்டாயமா ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னைபாலு மூலமாக பழிக்கு பழியாக வாங்கப்பட்ட ஒரு சம்பவமாக தெரியவே இல்லை. அதுதான் வந்து புதிதாக வந்து அந்த இப்போதைய பகுஜன் சமாஜ் தலைவர் கூட ரொம்ப சந்தேகமா சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஆம்ஸ்டாங் கொலை என்பது ஒரே நிலைப்பாடாக இல்லை. அப்படி தோண்ட தோண்ட போயிட்டே இருந்தாலுமே கூட ஆற்காடு சுரேஷின் கொலைக்காக பழிவாங்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியல. அதையும் மீறி என்ன அப்படின்னா அரசியல் சம்பந்தப்பட்ட வகையிலையா அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வகையிலையா அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து சிறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நோயாளியா இருந்தது நாகேந்திரன் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். அதோட அவருடைய மகன் அஸ்வத்தாமனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாருங்க, இவர் வந்து அஸ்வத்தாமன்ங்கிறது வந்து பிரபல காங்கிரஸ்ல மிகப்பெரிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவர். இப்ப என்ன பண்ணிட்டாரு, அவரை பிடிச்சி உள்ள வச்சாச்சு 2 பேரு. இதுக்கு மெயின் காரணம் அப்படிங்கிற அத தூண்ட கேள்வி கேட்டு மற்றபடி விசாரணை பண்ணக்கூடிய சமயத்தில் நாகேந்திரனும் ஒரு வகையில வந்து அவர் பிரபல ரவுடியா வடசென்னையில இருந்தவர். இன்னைக்கு 20 வருஷமா வந்து உள்ள இருக்கிறார். அவருடைய பையன்தான் வந்து அஸ்வத்தாமன். அவரை வந்து இந்த நாகேந்திரன் வந்து தான் யார் என்பதை தெரியாத வண்ணமாக மறைமுகமாக வளர்த்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவலும் வருது. அதாவது அடுத்தவன் எப்படியா தான் நல்லா இருந்தா போதும் ஒரு ரவுடி நினைச்சிருக்கான் பாருங்க. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் பாருங்க. என்னுடைய பையன் நல்லா இருக்கணும், அடுத்த பையன் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சதுனால அவன் ரவுடியா இருக்கிறான். தன்னை போல பிறரும் நல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தான்னு வச்சு அவன் ரவுடியாக இருந்திருக்க மாட்டான் நாகேந்திரன். இன்னைக்கு வந்து கல்லீரல் பிரச்சனையின் அடிப்படையில பாதிக்கப்பட்ட நோய்வாய்ப்பட்ட ஒரு குற்றவாளியா இன்னைக்கு இருந்திருக்கு. அவரையும் கைது செஞ்சாச்சு, அஸ்வத்தாமனையும் கைது செஞ்சாச்சு. அப்படியேதான் போகும் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கக்கூடிய சமயத்துல அவர் தூண்டுதலாக விட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா பொன்னைபாலு. அப்படி இழுத்துக்கிட்டே போகுது. போய் இன்னைக்கு சம்பவ செந்திலோட வந்து நிக்குமாங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒரு விஐபி கண்டுபிடிக்காத வரை இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல யார் முக்கிய குற்றவாளி அப்படிங்கிறது கட்டாயமாக தெரிய வாய்ப்பே இல்லை. பொதுவாகவே வந்து ஒரு கொலை குற்றம், மற்றபடி வந்து கொலை விசாரணை அப்படிங்கும் போதுல பல பத்திரிகைகள்ல படிப்பதையெல்லாம் விட பல நாவல்களோட நம்ம படிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உள்ள போக போக அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஆமா, பொதுவாக வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அப்படிங்கிறது என்னமோ ஒரு சாதாரண கொலை வழக்காக எனக்கு தெரியவில்லை. ஆமா, தோண்ட ஒரு நாவலை போன்ற ஒரு கொலை வழக்காக தெரியும். இதை வந்து பிற்காலத்துல வந்து கட்டாயமா வந்து மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக கூட எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஒரு நாவலாக எழுதப்பட்டால் மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதுல வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒன்ன தோண்ட காரணின்னு அப்படி காரணமாக போயிட்டு இருக்க சமயத்துல எனக்கு சம்பவ சம்பித்து வந்து கட்டாயமாக ஏதாவது ஒரு கொலை செய்யப்பட்டு விடலாம் அந்த விஐபிஆர் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு அதிர்ச்சிகரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த விஐபி பிடிச்சிட்டோம்னா சம்பவ சம்பித்த செந்தில பிடிச்சிட்டோம்னா விஐபி அவர் அந்த நபர் காட்டி கொடுத்துருவாரு. அப்ப விஐபி காட்டி கொடுத்தா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியா இல்ல அதுவும் தோண்ட போயிட்டு இருக்குமான்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு விஐபிக்கு பயம் வந்தாச்சு. அப்ப சம்பவ செந்தில் நம்ம போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னம்னா ஆம்ஸ்டாங்க போட்டு தள்ளின மாதிரி அதோட நம்ம காட்டி கொடுக்கப்படாமல் போய்விடும், தப்பித்து விடலாம் இல்லையா? அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு அந்த விஐபி வந்து சம்பவ செந்திலை நோக்கி குறிவைத்திருக்கிறார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. எந்த நேரமும் சம்பவ செந்தில் கொலை செய்யப்பட்டு விடலாம். ஆமா, இன்னைக்கு வந்து தமிழக போலீஸ் ரொம்ப கூர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க.
அதன் அடிப்படையில் சம்பவ செய்தியில் எப்படியாவது காப்பாற்றிட்டு வந்துடணும். வந்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக அந்த விஐபி யாருன்னு கண்டுபிடிச்சு விடலாம். அதன் அடிப்படையில் உள்ள அதோட முடியுமா, இன்னும் அதுக்கு தோண்ட வேற ஏதாவது வந்துகிட்டு இருக்குமா அப்படிங்கிற அந்த நேரத்துக்கு கூத்து இருந்தாலும் சம்பவ செந்திலை எப்படியாவது உயிரோடு கொண்டு வந்த விட வேண்டும் அப்படிங்கிற நம்முடைய தமிழக போலீஸார் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அவர் சம்பவம் செஞ்சு இன்னைக்கு பகிரங்கமாக மறைமுகமாக இருந்துட்டு இருக்கார். அவர் கிடைத்து விடுவாரா அல்லது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இதோடு முடிந்து விட போகிறதா, மீண்டும் தொடருமா அப்படிங்கிறது வரும் விசாரணை தான் தெரியும். பார்ப்போம் எப்படியோங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்சதை ஒன்று வேறு விதமாக நடந்தது. ஆனால் ஒன்று மட்டும் வருது, இது பழிக்கு பழியாக வாங்கப்பட்டதான்னு தெரியல, ஏதோ ஒரு வகையில் பணம் கொடுத்து செய்யப்பட்டதா அப்படிங்கிறதும் தெரியல. இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு மைய புள்ளியான ஒரு காரணம் இருக்கு. அதன் அடிப்படையில் எழுந்த ஒரு குரோதம், அடிப்படையில் மனதில் எழுந்த மிகப்பெரிய ஒரு விரோத மனப்பான்மை தான் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்யப்பட வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதா தெரிஞ்சிருக்கு. அது என்னங்கிறத கட்டாயமாக நம்முடைய தமிழக போலீசார் கண்டுபிடித்து விடுவார்கள். இந்த அளவுக்கு தோண்டிட்டாங்க, அப்படி விட்டுருவாங்களா என்ன? விடவெல்லாம் மாட்டாங்க, கண்டுபிடித்து விடுவார்கள். அது நமக்கு கட்டாயமாக காலம் பதில் சொல்லும், அவர்கள் சொல்லுவார்கள் என்பது பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.